வணக்கம். நம்ம மீரா சமையலில் இன்றைக்கி வெஜ் ஆம்லெட் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள்கள்: ஒரு கப்பு கடல மாவு, ஒரு ஸ்பூன் மைதா மாவு, 2 வெங்காயம் கட் பண்ணது, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு சோடா உப்பு, தேவையான அளவு உப்பு. ஒரு கிண்ணத்தில் கடல மாவு போட்டுக்கோங்க, மைதா மாவு போட்டுக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. மைதா மாவு எதுக்கு போடுறோன்னா, நம்ம ஆம்லெட் போடும்போது நல்லா மெலிசாக வரத்துக்கு தான். நல்லா கரைச்ச உடனே மாவை வெங்காயத்தை போட்டுக்கோங்க, பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மஞ்சத்தூள், சோடா உப்பு அதை கூட போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக கூட இருக்கலாம், ஏன்னா மைதா மாவு சேர்க்குறதால அது கொஞ்சம் நல்லா மெலிசாக ஊற்றினாலும் நல்லா வரும். அதுக்கடுத்தது ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க, இல்லை இந்த மாதிரி நான்ஸ்டிக் தவா வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி மெலிசாக ஊற்றுங்க. நான் கரண்டி இல்லாமையே அப்படியே கிண்ணத்துலேயே ஊற்றிருக்கிறேன். நீங்கள் கரண்டியால் நல்லா மெலிசாக ஊற்றிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சு மெதுவாக சுட்டு எடுங்க. நல்லா வேகட்டும். நல்லா வெந்த உடனே திருப்பி போடுங்க. நல்லா வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லிலாம் இருக்கிற வாசி நல்லா சூப்பர் வாசனையாக இருக்கும். நம்ம வெங்காயம்லாம் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கணும். எல்லாமே வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா எல்லாத்தையுமே ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்த உடனே எடுத்துக்கோங்க. அப்படியே இது சாப்பிட்டா ஆம்லெட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். பாருங்கள், கரண்டியால் ஊற்றுறேன். நம்ம ரவா மைதாவுக்கு எப்படி அப்படியே கரண்டியாலே மொண்டு ஊற்றுவோமோ அதே மாதிரி மொண்டு ஊற்றுங்க. தோசைக்கு தேய்க்கிற மாதிரிலாம் தேய்க்கக்கூடாது, அப்படியே மொண்டு ஊற்ற வேண்டியது தான். சாப்பிட்டு பாருங்கள். நம்மளுடைய வெஜ் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மீரா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.